3 மணிக்கு மேல் எவ்வளவுதான் தூங்க முயற்சி செய்தாலும் தூக்கம் வரவில்லையா? உங்களுக்கு கடவுள் உணர்த்தும் அறிகுறி இதுதான். இயற்கையின் ஆழ்ந்த ரகசியங்கள் நிறைந்திருக்கும் ஒரு நேரம் அதிகாலை 3 முதல் 4 மணி வரை. இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று பரம்பரை காலமாகவே பெருமைப்படுத்தப்பட்ட நேரமாகும். ஆனால் இந்த நேரத்தில் திடீரென கண் விழுத்து விட்டால் பலருக்கும் பயமும் குழப்பமும் ஏற்படும். குறிப்பாக திகில் கனவுகள். அது வெறும் கனவா, பழித்து விடுமோ, வெற்றி தருமா என்பதுதான். பிரம்ம முகூர்த்தம் என்பது ரிஷிகள் பெருமிதத்துடன் கூறும் நேரமாகும். இந்த நேரத்தில் இயற்கையின் அலைச்சல்கள் சாந்தமாக இருக்கும், மனமும் மிக தெளிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த நேரத்தில் ஜெபம், தவம், யோகம், மனதுலா பேச்சுக்கள் அனைத்தும் பலம் தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் சிலர் திடீரென எழுந்து திகில் கனவு வந்ததாக கூறுவர். கனவில் பேய், நிழல், துரோகம் போன்றவற்றை பார்த்துவிட்டு பயப்படுவார்கள். ஆனால் இது பொதுவாகவே உள்மனதின் செயல்பாடுகளே. ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பதால் அந்த கனவுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. கனவுகளின் பாவனைக்கேற்ப நம் மனதிலும் வாழ்க்கையும் பலமுறை தாக்கம் ஏற்படும். கனவுகள் பழிக்கும் என்றும், குறிப்பாக அதிகாலை கனவுகள் ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கனவு சாஸ்திரம் கூறுகிறது. எனவே இந்த நேரத்தில் வரும் கனவுகளை சரியாக கவனித்து எழுதி கொள்ளலாம். அது ஒரு முன்னறிவிப்பு போலவே செயல்படலாம். முழித்து எழும் அந்த தருணம் பயந்து நடுங்க வேண்டிய நேரம் அல்ல. அந்த நேரம் உங்களுக்கு உயர்வு தரும் வாய்ப்பு தருகிறது. மனதிற்குள் தெளிவு ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் நல்ல முடிவுகள் எடுக்க நினைத்தால் அது வெற்றி பெறும் என ஜோதிடங்கள் கூறுகின்றன. உங்களை முன்னேற்றம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வது என்பது மிக முக்கியம். தொழில், கல்வி, குடும்பம் என எந்த துறையில் ஆனாலும் இந்த நேரத்தில் ஜெபிக்கவும், யோசிக்கவும், திட்டமிடவும் தகுந்த நேரம் ஆகும். எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் ஒரு நாம ஜெபமாவது செய்யுங்கள். அதுவும் உங்களை சிறந்த பாதையில் இட்டுச் செலுத்தும். இந்த நேரத்தில் இயற்கையின் நேர்மறை ஆற்றல் உங்களை சுற்றி பரவுகிறது. அதை பயம் இல்லாமல் பயன்படுத்துங்கள். உங்கள் உள்ளம் கூறும் சிந்தனைகள், கனவுகள் அனைத்தும் ஒரு வெளிப்பாடு. அவற்றை எதிர்நோக்குங்கள், நம்புங்கள், முன்னேறுங்கள். கனவுகள் நம் வாழ்வின் ஒளிப்பதிவு மாதிரியே. குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரும் கனவுகள் ஒரு வகை உங்களை சிந்திக்க வைக்கும் அறிகுறிகள். அதனால் பயப்படாமல் அவற்றை சரியாக புரிந்து கொண்டு உங்கள் பயணத்தை திட்டமிடுங்கள். கனவுகள் பலிக்குமா என்பதை விட நீங்கள் அதை கனவுகளை கொண்டு என்ன செய்வீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் பயத்தில் பயனை காணுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.